Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான். ஓகே, அந்த வார்த்தையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தமிழ்ல எப்படி நம்ம பேசுவோம் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நான் வீட்டுக்கு போனேன், அங்க யாருமே இல்ல, யாருமே நேத்து வரல, யாருமே நேத்து ஸ்கூலுக்கு வரல, யாருமே நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டாங்க பிகாஸ் நாளைக்கு எல்லாரும் டூருக்கு போறாங்க. அந்த யாருமே இல்லை. ஓகே, நோ ஒன் இஸ் தேர். ஓகே, யாருமே அங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. நோ பர்சன், ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா nobody. ஓகே, ஸோ nobody அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நோ பர்சன், யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ பர்சன், யாருமே இல்லை. தமிழ்ல யாருமே இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, யாருமே இல்லை அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. நோபடினா நோ பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நோபடி அப்படிங்கிற வார்த்தை ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை. அது ஒரு பாசிட்டிவான வார்த்தை கிடையாது. அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. அப்ப நம்ம சென்டென்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல சொல்ற மாதிரியே தான் இருக்கும். நோ ஒன் இஸ் அட் ஹோம், யாருமே வீட்ல இல்ல. ஓகே, நோ ஒன் கம்ஸ் டுடே, யாருமே இன்னைக்கு வரல. ஓகே, நோபடி nobody will come tomorrow, நாளைக்கு யாரும் வர மாட்டாங்க. ஸோ நோபடி அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு அது நெகட்டிவ் தான். ஓகேவா, அதனால இது நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ற இடங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். நோபடி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு பதிலா. அது என்னன்னா நோ ஒன். ஸோ நோபடிங்கிற வார்த்தை அண்ட் நோ ஒன் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நோபடிங்கிற வார்த்தை கேஷுவலான கான்வர்சேஷன்ல பயன்படுத்துவோம். கேஷுவல் கான்வர்சேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்ப பேசுறோம் பாத்தீங்களா கேஷுவலா. ஸோ இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலா பேசுறேன். நான் சுத்த தமிழ்ல பேசல. நான் உங்களிடம் என்ன பேசுகிறேன் என்றால் இன்று நாம் நோபடி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு தமிழ்ல பேசல. நான் என்ன பண்றேன், கேஷுவலா இப்படி பேசுறேன் பாத்தீங்களா. இதுதான் கேஷுவல் கான்வர்சேஷன். அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம நோபடி பயன்படுத்துவோம். மோஸ்ட்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நம்ம நோபடி தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ மற்றவங்க கிட்ட பேசும்போது நோபடி அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேஷுவலா பயன்படுத்துவோம். பட் இந்த நோ ஒன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மலான சிச்சுவேஷன்ல பயன்படுத்துவோம். ஃபார்மல் அப்படின்னா என்ன சொல்றது, ரைட்டிங், நம்ம எழுதும் போது ஒரு இமெயில் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருமே நேற்று வரல அப்படின்னா நோபடி கேம் எஸ்டர்டே, நோபடி கேம் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். நோ ஒன் கேம் எஸ்டர்டே. இது ரொம்ப பொலைட்டா இருக்கும், ஃபார்மலா இருக்கும். எழுதும் போது நம்ம நோ ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் பேசும்போது நம்ம நோபடி அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பேசும்போது நீங்க நோ ஒன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் அது கேஷுவலா இருக்காது, அது ரொம்ப ஃபார்மலா ஸோ பொலைட்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த நோபடி இந்த நோ ஒன் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோனவுன் அதாவது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்னா என்னது, ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, இந்த ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் தான். முதல்ல வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்னு சொல்லலாம். வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பேரு தான் சப்ஜெக்ட் இல்லையா. சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் எப்பவுமே சப்ஜெக்ட் வரும். ஓகே, இப்ப எங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன். நோபடி இஸ் ஹியர், யாருமே இங்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நோபடி இஸ் ஹியர். இந்த நோபடிங்கிற வார்த்தையே ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை தான். நம்ம எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா நோபடி இஸ் நாட் ஹியர் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஓகே, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நோபடிங்கிற வார்த்தையே ஒரு நெகட்டிவான ஒரு அர்த்தத்தை தான் குறிக்குது. ஓகே, யாருமே நேத்து வரல, யாருமே நேத்து வரல. அப்ப எப்படி சொல்லுவீங்க, நோபடி, இது பாஸ்ட குறிக்குது, நேத்துனா பாஸ்ட். ஸோ நோபடி கேம் எஸ்டர்டே.
ஓகே, nobody came yesterday. So nobody யாருமே இங்க வரல. இது எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா nobody did not come yesterday அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வழக்கமா வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது அவன் நேத்து வந்தான், he came yesterday, அவன் நேத்து வரல, he did not come yesterday அப்படின்னு அந்த டிட்டு போட்டு பிரிச்சு அந்த நெகட்டிவான சென்டென்ஸை உருவாக்கும். ஆனா இங்க அப்படி பண்ண தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா இந்த நோபடிங்கிற வார்த்தையை வந்து நெகட்டிவான அர்த்தம் தான், இதை பிரிச்சு இந்த டிட்டோடலாம் பிரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நோபடி கேம் எஸ்டர்டே, யாருமே நேத்து வரல. நோபடி இஸ் ஹியர், யாருமே இங்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். இது கூட நம்ம நாட்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, இது நல்லா மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோபடி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான். அது இன்னும் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், இங்கிலீஷ்ல அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமே தவிர ப்ளூரலா கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, சம்படி, சம்ஒன், நோபடி, நோ ஒன், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி இஸ் தான் போடணும். இந்த இடத்துல நம்ம ஆர் போடக்கூடாது. யாருமே இங்க இல்ல அப்படின்னா நோபடி ஆர் ஹியர் அப்படின்னு சொன்னா தப்பு, இது தப்பு. சிங்குலருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நோபடிங்கிற வார்த்தையை பத்தி இவ்வளவுதான். நோ ஒன், நோபடி ரெண்டுமே ஒரே தான். பேசும்போது நம்ம நோபடிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி பேசும்போது ஸோ என்ன சொல்றது, ஸோ இட் பி வெரி கேஷுவல், பிகாஸ் கேஷுவல் கான்வர்சேஷன் நம்ம பயன்படுத்துவோம். அதனால இந்த நோபடிங்கிற வார்த்தையை நம்ம எந்த டென்ஸ் கூடனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஸ் அந்த டென்ஸ்னு எந்த கணக்குமே கிடையாது. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், பி வெர்ப்ஸ் எது கூடனாலும் பயன்படுத்தலாம். ஆனா நோபடிங்கிறது சிங்குலர் தான், அது ஒரு நெகட்டிவா குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை மனசுல வச்சுட்டு தான் நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண போறோம். இது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குட்டி வார்த்தைக்குள்ள இவ்வளோ ஒரு அர்த்தமா, எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. So now I am going to explain the structure for nobody. So you can use it with different tenses, present, past, எல்லாத்து கூட யூஸ் பண்ணலாம். So we are going to practice many example sentences for nobody and no one. Let's practice. We are going to practice this word nobody with be verb. Be verb na என்னது? State verb அப்படின்னு சொல்லுவாங்க. Be verb நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம எங்க இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டேட் பத்தி சொல்றதுக்கு நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். நான் நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த நோபடி அப்படிங்கிற வார்த்தையை இந்த பி வெர்ப்ஸ் கூட நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நீங்க பாருங்க, ஸோ நோபடிங்கிற வார்த்தை முதல்ல வந்துடும். பி வெர்ப்ஸ்ல வந்து நோபடிங்கிற வார்த்தை சிங்குலர், அது ஒரு ஒருமை அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால பிரசன்ட்ல வந்து இஸ் வரும். நோபடி இஸ், அது வந்து பிரசன்ட். நோபடி வாஸ் அப்படின்னா அது பாஸ்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நோபடி வில் பி, இதுக்கு வந்து நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, யாருமே இன்னைக்கு இல்ல, யாருமே நேத்து இல்ல, யாருமே நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஓகே, பட் இது கூட நம்ம நாட் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பிகாஸ் நோபடிங்கிறதே ஒரு நெகட்டிவ் தான். ஓகேவா? நீங்க பாருங்க, யாருமே வீட்டில் இல்லை, இது வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே வீட்டுல இல்ல. இந்த டாட் இருக்கிற இடத்துல காம்ப்ளிமெண்ட் வரலாம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, நவுன், ஓகே, அந்த மாதிரியான வார்த்தைகள் வரலாம். ஆனா ஆக்ஷன் வேர்ப்ஸ் வராது. ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னது? பிளே, குக், ஸ்டடி, ரீட், ரைட், டான்ஸ், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யாருமே வீட்டில் இல்லை. ஸோ யாருமே இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஸோ நோபடி, நோபடி. ஸோ இது வந்து பிரசன்ட், அதனால நான் இஸ் போடுறேன். நோபடி இஸ் வீட்டில், அட் ஹோம். அவ்வளவுதான், யாருமே வீட்டுல இல்ல. நோபடி இஸ் அட் ஹோம். நோபடி இஸ் அட் ஹோம் now, யாருமே இப்ப வீட்டுல இல்ல. ஓகே, நோபடி இஸ் அட் ஸ்கூல், யாருமே ஸ்கூல்ல இல்ல. காட் இட்? இந்த இடத்துல நோபடி ஆர் அட் ஹோம்னு சொன்னா தப்பு. யாருமே அப்படிங்கிறது நிறைய பேரை குறிக்குது நீங்க நினைச்சிடக்கூடாது, அது ஒரு சிங்குலர் தான். இப்படி சொன்னாலும் தப்பு. நோபடி இஸ் நாட் அட் ஹோம், நாட் சேர்த்தாலும் தப்பு, ஏன்னா இதுவே நெகட்டிவ் தான். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட், யாருமே நேற்று அலுவலகத்தில் இல்லை. நேத்துன்னு வந்துருச்சு, அதுக்கு என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க? வாஸ். எழுதிடலாமா? இங்க பாருங்க, யாருமே இல்லை. ஸோ நோபடி. ஸோ இது பாஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் வாஸ் போடுறேன். நோபடி வாஸ் அலுவலகத்தில், அட் த ஆஃபீஸ், நேற்று, எஸ்டர்டே. Nobody was at the office yesterday. நேத்து யாருமே வந்து ஆபீஸ்ல இல்ல. Got it? Next,
நாளை யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. நாளைக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாளை ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து யூ ஆர் பிளானிங் டு கோ சம்வேர், நீங்க சொல்றீங்க யாருமே நாளைக்கு அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி சிம்பிள். இருக்க மாட்டார்கள் நாளை அப்படின்னு வந்திருக்கு. இதை வச்சு இது என்னது, என்ன சிச்சுவேஷன்? ஃபியூச்சர். ஓகே, சோ அதுக்கு நம்ம will be யூஸ் பண்ணுவோம். எழுதலாமா? nobody will be அங்கே, there, நாளை, tomorrow. nobody will be there tomorrow. nobody will be there tomorrow. நாளைக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? nobody will be at home tomorrow. அல்லது nobody will be home tomorrow. நாளைக்கு யாரும் வீட்ல இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி be verbs கூடயும் நம்ம வந்து nobody அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு, அதனால நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து present tense, past tense, future tense கூட எப்படி இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் nobody அப்படிங்கிற வார்த்தையை present tense கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். சோ ஒரு விஷயம் இருக்கு, அதாவது நோபடிங்கிற வார்த்தையை நம்ம வந்து 12 டென்ஸ் கூட பயன்படுத்தலாம், 12 டென்சஸ் கூட நீங்க பயன்படுத்தலாம். ஒரே விஷயம், நோபடி அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். ஓகே, எப்படி he, she, it அதெல்லாம் இருக்கோ அது மாதிரி அது ஒரு சிங்குலர். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம டென்சஸ்ல அப்ளை பண்றோமோ அதே தான் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம், இது வந்து நெகட்டிவ் சம்பந்தமான ஒரு வார்த்தை, பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம பயன்படுத்த முடியாது. காட் இட்? ஓகே, சோ nobody அப்படிங்கறத present tense கூட பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு present tense, past tense, future tense கூட எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்றேன். சம்டைம்ஸ் continuous tenses கூட நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துவோம். எல்லா tenses கூட நீங்களா வந்து யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். பட் இந்த 3 tenses ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, nobody அப்படிங்கிற வார்த்தை முதல்ல வரும். இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அல்லது சப்ஜெக்ட்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து verb வரும். present tense ஓட ரூலே அதானே. இப்போ சிங்குலரா இருக்கு, இப்போ என் பேர் செந்தில்ங்கிறது ஒரு சிங்குலர். அதே மாதிரிதான் nobody அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கூட நம்ம என்ன சேர்ப்போம்? சிங்குலரா இருந்தா எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்ப்போம். மூணுல ஏதாவது ஒண்ணு சேர்ப்போம். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதனால வரலாம். ஓகே, இங்க பாருங்க, யாருக்கும் உண்மை தெரியாது. யாருக்குமே உண்மை தெரியாது அப்படின்னு பிரசன்ட்ல பேசுறீங்க. யாருக்குமே உண்மை தெரியாது. சோ யாருக்குமே அப்படின்னா nobody. தெரியறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தெரியும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நோ இல்லையா? அதான் இங்க verb. நோ. பட் verb கூட நம்ம என்ன சேர்க்கணும்? இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். இந்த ஸ்பெல்லிங்க்கு வந்து எஸ் சேர்த்தாலே கரெக்டா இருக்கும். nobody knows. யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, knows அப்படின்னா தெரியும், நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். nobodyங்கிற வார்த்தையோட சேர்றதுனால இது நெகட்டிவா மாறிடுது. இதுக்கு பக்கத்துல டோன்ட் போடக்கூடாது, டஸ் நாட்லாம் போடக்கூடாது. nobody doesn't know அப்படின்னு சொல்லக்கூடாது. nobody don't know அப்படின்னு சொல்லக்கூடாது. nobody knows அவ்வளவுதான். ஏன்னா இதுவே நெகட்டிவ் தான். திரும்ப அதையே இன்னொரு நெகட்டிவ் ஆக்குறீங்க. ஒரே சென்டென்ஸ்ல 2 நெகட்டிவ் வராது. ஓகேவா? சோ nobody knows உண்மை அப்படின்னா ட்ரூத், the truth. nobody knows the truth. யாருக்குமே உண்மை தெரியாது. யாருக்குமே அவனை தெரியாது. nobody knows him. யாருக்குமே என்ன தெரியாது. nobody knows me. யாருக்குமே ஒன்ன தெரியாது. nobody knows you. யாருக்குமே செந்தில தெரியாது. nobody knows செந்தில். எப்படினாலும் சொல்லிக்கோங்க, நிறைய சென்டென்சஸ் உருவாக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், யாருக்கும் காலை சீக்கிரம் எழுந்திருக்க பிடிக்காது. இது காமனான ஒரு விஷயம் தான். யாருக்குமே சீக்கிரம் எழுந்திருக்க பிடிக்காது. இது நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்க. எப்படி சொல்லுவீங்க? நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. அமைதியா இருக்காதீங்க. ஈஸியா தானே இருக்கு, கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, ஈஸியா தானே இருக்கு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. சோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. யாருக்குமே பிடிக்காது. சோ nobody. ஓகே, பிடிக்காது, பிடிக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லைக். சோ nobody like. அது கூட என்ன சேர்க்கணும்? எஸ். ஏன்னா இது வந்து பிரசன்ட். சோ nobody likes எழுந்திருப்பதற்கு. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? nobody likes to get up. to get up. எழுந்திருப்பதற்கு சீக்கிரம். So nobody likes to get up early in the morning. Nobody likes to get up early in the morning. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட், யாருமே வெளியே விளையாடவில்லை. ஓகே, யாராவது கேக்குறாங்க, இப்ப வெளியே யாராவது விளையாடுறாங்களா? யாருமே இப்ப வெளியே விளையாடல.
ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். யாருமே விளையாடல, அது எப்படி சொல்லுவீங்க? சோ யாருமே விளையாடவில்லை அப்படின்னா நோபடி. verb வந்து விளையாடுறது play, அது கூட s சேர்க்கணும். s சேர்க்க மறந்துடாதீங்க, மெயின். ஓகேவா? சோ nobody plays, யாருமே விளையாடல, வெளியே outside. nobody plays outside, யாருமே வெளியே விளையாடல. யாருமே இப்போ சாப்பிடல, அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே இப்ப சாப்பிடல. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இப்ப சாப்பிடல. வெரி குட். எப்படி சொல்லலாம்? nobody eats now. nobody eats now, யாருமே இப்ப சாப்பிடல. யாருமே வேலை செய்யல. இப்ப எல்லாம் வேலை செய்யறாங்களா? யாருமே வேலை செய்யல. nobody works. யாராச்சும் அங்க போறாங்களா? இப்ப யாராச்சும் அங்க போறாங்களா? ஏதோ ஒரு இடத்துக்கு கேக்குறீங்க, இப்ப யாராச்சும் அங்க போறாங்களா? இல்லப்பா, யாருமே அங்க போகல. அது எப்படி சொல்லுவீங்க? யாருமே அங்கே போகவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? யாருமே அங்க போகல. கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே போகவில்லை, யாருமே அங்கே போகவில்லை. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. So nobody goes there. யாருமே அங்க போகல. nobody goes there. Got it? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான். சோ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இப்படிதான் யூஸ் பண்ணும். கோங்கிறது verb, அது கூட நம்ம es சேர்ப்போம். யாருமே இப்ப படிக்கல. யாருமே இப்ப படிக்கல, அது எப்படி சொல்லுவீங்க? யாருமே இப்போ படிக்கல. nobody studies now. யாருமே இப்ப படிக்கல. nobody studies now. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். சோ ஜஸ்ட் இந்த ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. verb கூட s, es, ies எல்லாம் சேர்க்க மறந்துடாதீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த verb, you have to add s, es or ies. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் nobody அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது? இங்க பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் nobody, அதுக்கப்புறம் வந்து verb வரும். இங்க பக்கத்துல நான் 2 போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்ட் ஃபார்ம். verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், செகண்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கோ அப்படின்னா போறது, அது வந்து பிரசன்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் வென்ட். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அது வந்து பிரசன்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். பிளே அப்படின்னா விளையாடுறது, அது பிரசன்ட் ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் பிளேட். So here you have to use the past form of verb. verb ஓட past form தான் பயன்படுத்தணும் past tenseல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இங்க பாருங்க. சோ யாருமே நேத்து வகுப்புக்கு வரல, யாருமே நேத்து கிளாஸ்க்கு வரல, அது எப்படி சொல்லுவீங்க? யாருமே நேத்து கிளாஸ்க்கு வரல, அது எப்படி சொல்லலாம்? சோ யாருமே வரல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா nobody வரவில்லை. சோ வர்றதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட பாஸ்ட் ஃபார்ம் came. So nobody came, அவ்வளவுதான். nobody cameனா யாருமே வரல வகுப்பிற்கு, to the class. nobody came to the class நேற்று, yesterday. That's it. nobody came to the class yesterday. யாருமே நேத்து கிளாஸ்க்கு வரல, யாருமே நேத்து ஸ்கூலுக்கு வரல, அது எப்படி சொல்லலாம்? nobody came to school yesterday. யாருமே நேத்து காலேஜ்க்கு வரல. nobody came to college yesterday. யாருமே நேத்து வீட்டுக்கு வரல. nobody came home yesterday. யாருமே நேத்து ஆபீஸ்க்கு வரல. nobody came to the office yesterday. ஓகே, நெக்ஸ்ட். யாருமே நேத்து நைட் எனக்கு கால் பண்ணல. யாருமே நேத்து நைட்டு எனக்கு கால் பண்ணல, அது எப்படி சொல்லுவீங்க? So just you have to follow the structure. So call, phone பண்றது, அதான் வந்து verb. அதோட பாஸ்ட் ஃபார்ம் called, ed சேர்க்கணும். So nobody called எனக்கு, me. நேற்று இரவு, அதை வந்து நம்ம yesterday nightன்னு சொல்லக்கூடாது. நேத்து நைட் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், last night. அவ்வளவுதான். nobody called me last night. யாருமே நேத்து நைட் எனக்கு கால் பண்ணல. ஓகே, யாருமே நேத்து நைட் எனக்கு மெசேஜ் பண்ணல. nobody messaged me last night. So yesterday night லாம் தப்பு. இன்னைக்கு நைட் அப்படின்னா tonight. ஓகே, today nightன்னு சொல்லக்கூடாது. Got it? ஓகே, நெக்ஸ்ட். யாருமே நேத்து சாப்பிடல. யாருமே நேத்து சாப்பிடவே இல்லை, அது எப்படி சொல்லுவீங்க?
ஸோ யாருமே சாப்பிடல. ஃபர்ஸ்ட் வந்து நோபடி. ஓகே, நோபடி. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ate. nobody ate yesterday. யாருமே நேத்து சாப்பிடல. nobody ate yesterday. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். யாருமே நேத்து விளையாடல. nobody played yesterday. யாருமே நேத்து கிரிக்கெட் விளையாடல. nobody played cricket yesterday. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். யாருமே என்ன வந்து பார்ட்டிக்கு அழைக்கல. nobody invited me to the party. யாருமே என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரே ஒரு ரூல் தான், இங்க வரக்கூடிய வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க இதை யூஸ் பண்ணாதான் இது பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும், பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ இந்த நோபடி அப்படிங்கிற வார்த்தையை ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோபடி அதை ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம பேசும்போது மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ்ல அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதனால இதை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எந்த டென்சஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க பாருங்க நோபடி, அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னாலே வில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ப் வரும். இந்த வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்தாலே போதும், ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருந்தாலே போதும். பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இங்க வந்து ஒன் தான் போட்டிருக்கேன், ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, யாருமே நாளைக்கு வரமாட்டாங்க. யாருமே நாளைக்கு வரமாட்டாங்க, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. ஸோ யாருமே நாளைக்கு வரமாட்டாங்க, அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ யாருமே வரமாட்டாங்க. ஸோ நோபடி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? வில். வேர்ப் என்னது? வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கம். நாளை, டுமாரோ. nobody will come tomorrow. இதை இப்படி சொல்லக்கூடாது, nobody will not come tomorrow. இதுல நாட் சேர்த்தா தப்பு. ஏன்னா நோபடிங்கிற வார்த்தையே ஒரு நெகட்டிவ் தான். ஓகே, நெகட்டிவ் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ nobody will come tomorrow. யாருமே நாளைக்கு வரமாட்டாங்க. யாருமே நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. nobody will come to school tomorrow. யாருமே நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்க. nobody will come to the office tomorrow. ஸோ நீங்க பேச பேச இந்த ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு தானாவே வந்துடும். சரளமா பேசணும். if you want to become more fluent in English, if you want to speak fluently in English, okay, you have to do one thing, you have to do practice. அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. இந்த நேரம் நைட்டு வீட்டுக்கு போற, யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் சிச்சுவேஷன் தான் இதுவும். யாருமே கதவை திறக்க மாட்டார்கள், அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ நோபடி. ஆன்சர் பண்றீங்களா எல்லாரும்? ஸோ நோபடி வில். ஸோ வேர்ப் என்னது? திறக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன். கதவை, the door. Nobody will open the door. Nobody will open the door. Next, யாருமே எனக்காக காத்திருக்க மாட்டாங்க. யாருமே எனக்காக காத்திருக்க மாட்டாங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ யாருமே காத்திருக்க மாட்டார்கள். ஸோ nobody will. அப்படி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். will. வேர்ப் என்னது? காத்திருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல வெயிட். nobody will வெயிட்னா யாருமே காத்திருக்க மாட்டாங்க எனக்காக, ஃபார் மீ. அவ்வளவுதான். nobody will wait for me. யாருமே எனக்காக காத்திருக்க மாட்டாங்க. nobody will wait for you. யாருமே உனக்காக காத்திருக்க மாட்டாங்க. nobody will wait for us. யாருமே நமக்காக காத்திருக்க மாட்டாங்க. ஈஸியா இருக்கா? நிறைய சென்டென்ஸ், இந்த ஒரு இடத்த மாத்தினா போதும், நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு வாரத்திற்கு பிறகு யாருமே இதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் யாருமே இதை ஞாபகம் வச்சிருக்கவே மாட்டாங்க, அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள். முதல் இதை சொல்லுங்க, அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். யாருமே இதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள். யாருமே ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா nobody. So next, will. verb என்னது? ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? remember. ஓகே, nobody will remember. யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. உன்னை யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. nobody will remember you. யாருமே என்ன ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. nobody will remember me. ஓகே, ஆனா இங்க என்ன இருக்கு? யாருமே இதை ஞாபகம் வைத்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, யாருமே இதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம். சொல்லுவோமா இல்லையா அத? சோ இதை அப்படின்னா this. nobody will remember this. ஒரு வாரத்திற்கு பிறகு, அதை எப்படி சொல்லுவீங்க?
ஆஃப்டர் a week. ஆஃப்டர் அ வீக்னா ஒரு வாரத்துக்கு பிறகு. நோபடி வில் ரிமெம்பர் திஸ் ஆஃப்டர் அ வீக். ஒரு வாரத்துக்கு பிறகு இது யாருமே ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். யாருமே இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் கம்மிங் ஹியர். யாருமே இப்போது படித்துக் கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் ஸ்டடியிங் ஹியர். ஸோ நோபடிங்கிறது ஒரு சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவீங்க. கண்டினியூஸ் டென்ஸ்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். சிங்குலரா இருக்கிறது இஸ் போடுறோம், அவ்வளவுதான். யாருமே விளையாடி கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் பிளேயிங். யாருமே சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் குக்கிங். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? அதே மாதிரி யாராலும் இது செய்ய முடியாது. நோபடி கேன் டூ தட். ஓகே, யாராலும் இதை செய்ய முடியாது. அந்த மாதிரி மாடல் வெர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நோபடி கேன் டூ தட் அப்படின்னா யாருமே செய்ய முடியாது. நோபடி கேன் நாட் டூ தட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நோபடிங்கிறது நெகட்டிவ். நோபடி கேன் டூ தட், யாருமே இதை செய்ய முடியாது. அந்த மாதிரியும் சில இடங்கள்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதி போடுறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எழுதும் போது இந்த நோபடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நீங்க வந்து நோ ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோ ஒன் சொன்னாலும் தப்பு கிடையாது. பேசும்போதும் சொல்லலாம், தப்பே கிடையாது. இப்போ இதை வந்து நோ ஒன் வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொலைட்டா இருக்கும், ரொம்ப ஃபார்மலா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நோவுக்கும் இந்த ஒன்னுக்கும் நடுவுல ஒரு கேப் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு கேப் இருக்கணும். நோ ஒன் அப்படின்னு சேர்த்து எழுதுனா அது தப்பு. நோ ஒன் அப்படிங்கிறது தனித்தனியான வார்த்தை. நோ ஒன். ஆனா சம் ஒன் அதெல்லாம் சேர்த்து தான் எழுதுவோம். நம்ம சம் ஒன்ங்கிற வார்த்தையை சேர்த்து தான் எழுதுவோம். பட் இந்த நோ ஒன்ங்கிற வார்த்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி எழுத முடியாது. நோ ஒன். ஸோ இன்கரெக்ட். ஒரு கேப் வந்து இருக்கணும். ஆனா நோபடிக்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாடல் வேர்ப்ஸ், கண்டினியூஸ் டென்சஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2-3 சென்டென்சஸ் எழுதி போடுறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த 2 சென்டென்சஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இந்த 2 வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, யாருமே இப்போது என்னுடன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. கொண்டுன்னு வந்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இப்போது, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத பாருங்க. ஸோ யாருமே, நோபடி இஸ், ஏன்னா சிங்குலர் தான் இல்லையா? நோபடி இஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே டாக்கிங் ஐஎன்ஜி சேர்ப்போம். நோபடி இஸ் டாக்கிங் என்னுடன். டு மீ. டு மீன்னு சொல்லலாம், இல்ல வித் மீன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ நோபடி இஸ் டாக்கிங் டு மீ. யாருமே எனக்கு இப்போ பேசிட்டு இருக்கல. இல்ல நோபடி இஸ் டாக்கிங் வித் மீ. இப்போது, நவ். நெக்ஸ்ட், யாருமே இன்று யாரும் வேலை செய்து கொண்டிருக்கு. இன்னைக்கு யாரும் வேலை பார்த்துக்கிட்டு இல்ல, வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. அது எப்படி சொல்லலாம்? நோபடி இஸ் ஒர்க்கிங். ஐஎன்ஜி சேர்த்தாலே கண்டினியூஸ் டென்ஸ் தான் இல்லையா? ஸோ நோபடி இஸ் ஒர்க்கிங் இன்று, டுடே. டுடேக்கு முன்னாடி ஆன்லாம் வரவே கூடாது. ஸோ நோபடி இஸ் ஒர்க்கிங் டுடே. யாருமே இப்போது டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் வாட்சிங் டிவி நவ். ஓகே, யாருமே ஆடிக்கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் டான்சிங். யாருமே சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் குக்கிங். யாருமே உதவி செய்து கொண்டிருக்கவில்லை. நோபடி இஸ் ஹெல்பிங். நோபடி இஸ் ஸ்டடியிங். நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட், யாருமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. ஸோ முடியும், முடியாது, அதுக்கு நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொதுவாக முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம காண்ட் யூஸ் பண்ணுவோம், கேன் நாட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நோபடி யாருமே வந்துருச்சு. நோபடிங்கிற வார்த்தையே வந்து ஒரு நெகட்டிவ் தான். அப்போ நோபடி காண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோபடி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்னு சொல்லக்கூடாது. ஸோ நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்து கேன், அடுத்து verb. So nobody can understand him. யாருமே அவனை புரிஞ்சுக்க முடியாது. Nobody can understand her. அவளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், யாருமே இதை செய்ய முடியாது. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்டை சொல்லுங்க. இதே மாதிரி தான் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இதை செய்ய முடியாது, வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? Nobody can. verb வந்து செய்யறது, do this. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எனக்குள்ள காண்ட் போடக்கூடாது. ஓகே, ஏன்னா நோபடிங்கிற வார்த்தை நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்ததுல இருந்தா ஒரு சின்ன டெஸ்ட்.
எழுதுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல இருந்து சில சென்டென்சஸ், ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போடுறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, இதான் உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, ஸோ யாருமே அங்க இல்ல, இது பி வெர்ப் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். யாருமே அங்க இல்ல, யாருமே நேத்து வரல, யாருமே நாளை கிரிக்கெட் விளையாட மாட்டார்கள். இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல அப்படிங்கறத சொல்ல போறீங்க. எதுக்கும் நான் உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்க அதுக்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க, ஆன்சர் பண்ணாலும் கண்டினியூ பண்ணுங்க, கவனிச்சுக்கிட்டே கூட ஆன்சர் பண்ணுங்க. கடைசியா உங்க மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, சோ யாருமே அங்க இல்ல, அது எப்படி சொல்லலாம்? nobody is there. யாருமே அங்க இல்ல. யாருமே நேத்து வரல, nobody came. ஏன்னா இங்க வந்து பாஸ்ட், நேற்றுன்னு வந்திருக்கு. சோ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. nobody came yesterday. யாருமே நாளை கிரிக்கெட் விளையாட மாட்டார்கள். யாருமே நாளைக்கு கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க. சோ நாளைன்னு வந்திருக்கு, இது ஃபியூச்சர். சோ nobody will play cricket tomorrow. அவ்வளவுதான். nobody will play cricket tomorrow. so will play future. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். சோ இதுக்கு பதிலா நீங்க வந்து no one வச்சு சொல்லலாம். no one is there, யாரும் அங்க இல்ல. no one came yesterday, யாருமே நேத்து வரல. no one will play cricket tomorrow. சோ no one யூஸ் பண்ணலாம், பட் அது ஃபார்முலா இருக்கும். பேசும்போது அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. ஸோ nobody யூஸ் பண்ணி பேசுங்க. ஃபார்மலா நீங்க வந்து இமெயில் எழுதுறீங்க, இல்ல உங்க மேனேஜருக்கு வந்து லெட்டர் எழுதுறீங்க, ஏதோ அதுல வந்து no one அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்போ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேசும்போது nobody அப்படிங்கிறது அல்டிமேட்டா இருக்கும். ஓகே, when compared to no one. ஒரே ஒரு விஷயம், nobody ஸ்பேஸ் வராது, no one ஸ்பேஸ் நீங்க வரணும், விடணும். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ இதை வந்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இனிமேல் nobody, no one இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசி கலக்குங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிராக்டிஸ் பண்ணும்போது சந்தேகங்கள்லாம் வரும், பட் இது மாதிரி கவனிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வராது. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.